என்னடா அது வாழ்க்கை போச்சு, ஒரு பக்கம் நம்ம ப்ரொஃபஷனல் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு ஜாய் அதுதான் கதறல். இன்னைக்கு நான் வந்து மாதம்பட்டிக்காக எல்லா விஷயமும் நான் விட்டு குடுத்து உட்கார்ந்தேனே. இன்னைக்கு அவர் விட்டு போயிட்டாரு. இத நான் நெனச்சு கூட அன்னைக்கு பார்க்கல அப்டின்ட்டு. மிரட்டி கல்யாணம் பண்றதுக்கு இவர் ஒண்ணும் குழந்தை கிடையாது. இன்னைக்கு தமிழ்வேந்தன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நெறைய ஜாய்க்கு அகைன்ஸ்டா தான் பேசுறாரு தவிர, ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்த தட்டி கேட்கணும். அத வந்து அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன ஒரு விஷயத்த நம்ம ஆனா ஒரு வந்து வெளிப்படையா உண்மைக்கு பேசணும். ஆதரவா பேசுறேன்னு சொல்றாரே மேம். உண்மைக்கு என்னங்க இதுல உண்மைக்கு ஆதரவா இருக்கு? அவர் என்ன உண்மைய அதுல பார்த்துட்டாரு? ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில இன்னைக்கு சொசைட்டில எப்படி வேணாலும் வந்து ஒரு கேர்ள், ஒரு பாய் வந்து பழகுறதுல அவ்ளோ ஃப்ரீடம் ஆயிடுச்சு. இந்த இந்த காலகட்டத்துல. தமிழ்வேந்தன் சார் எப்படி வந்து அது ஜாய வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு குற்றச்சாட்டம் வைக்கலாம். அவங்க இன்னும் யோகியம் கிடையாது. அவங்க கரெக்ட்டான ஆள் கிடையாது. அவங்களோட பேச்சு திறமைய ரசிக்கிற கூட்டத்திலயும் நான் ஒருத்தின்னு வச்சுக்கங்க. ரகடா, ராவா பேசுறது. பட் ஃபேவரிசம் பண்றாரோ! அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மாதம்பட்டிக்கு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அரசியல், ஆள்பலம், பணபலம் எல்லாமே இருக்கு. ஜாக்கிரதையா இரு நீ.